கும்பராசிக்காரர்களுக்கு புத்திர பிராப்தி ஏற்படுகிறது. பணியிடத்தில் தேவையில்லாத டார்ச்சர்ஸ் என்பதும் உங்களுடைய மனைவி தரும் தொந்தரவு என்பதும் ஏற்படுகிறது. ராசியிலே ராகு ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, இந்த சுழி சும்மா இருக்காதுங்கிற மாதிரி இழுத்துட்டு போய் குடிக்க வைப்பார், இழுத்துட்டு போய் தப்பு பண்ண வைப்பார். 6ஆம் இடத்திலே பாதகாதிபதி சுக்கிரன் வரும்பொழுது மனைவியே எதிரியாவதற்கான கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படுகிறது? இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்களுக்கு ராசியிலே ராகு வந்தால் ஸ்ரீமடத்தில் நம்ம தம்பிக்கு ராசியிலே ராகு கேட்டார், சார் இந்த ராகு பகவானை ஐ வாண்ட் டு மீட் சார். ஏன் இல்லை குருஜி, ராகுக்குன்னு ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் எங்கிட்டலாம் ராகு வந்து ராகுக்கு அசிங்கமாக இருக்குது. நம்ம மடத்தில் நம்ம எப்படி பிரம்மச்சரியாக தான் வாழ்ந்தாகணும். கும்பராசிக்காரர்கள் ராசியிலே ராகு ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் சொல்லுவாங்கள்ல, இந்த சுழி சும்மா இருக்காதுங்கிற மாதிரி ராசியிலே ராகு வந்தால் என்ன பண்ணுவார்னா இழுத்துட்டு போய் குடிக்க வைப்பார், இழுத்துட்டு போய் தப்பு பண்ண வைப்பார். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, ஒரு பெயர் கெடாத வரை, நம்பிக்கை என்பது இருக்கும் வரைதான் இந்த மனித வாழ்வுக்கு மதிப்பு என்பதெல்லாம். என்று இந்த நம்பிக்கையின் பாலம் உடைகிறதோ அன்று குடும்பத்தின் பாலமும் உடைந்து விடுகிறது. ரொம்ப சாதாரண விஷயமாக விளையாட்டுத்தனமாக பண்ணுறது தான் சீரியஸ் ஆகிடுது. பாதி நேரம் இந்த ஃபோனே பாதி பிரச்சனையாக இருக்குது. பாதி பேர் ஃபோன்லேயே கொடுத்துனமே நடத்துகிறான். இந்த ஃபோனை கையிலேருந்து பிடிங்கிருங்களேன் பார்ப்போம். ஒவ்வொருத்தர் ஃபோனுக்குள்ளேயே ஒரு உலகமே இருக்குது. ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்த உலகத்தை உருவாக்குறார். அப்போ 2க்குடைய குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புத்திர பிராப்தியை தருகிறார். நண்பர்களே, எப்பொழுதுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஐவிஎஃப் தான் பண்ணணும், ஐயுஐ தான் பண்ணணும், கைவிடப்பட்டாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது என்று நினைப்பவர்கள் எல்லாம் என்ன, 5ஆம் இடத்திலே வரக்கூடிய குரு பகவானால் புத்திர பிராப்தி, சந்தான பிராப்தி தரும். ஏன்னா 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் 5 புத்திரகாரகனே புத்திரஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குழந்தையை தருகிறார். 7ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் புதனுடன், 5-8 புதனுடன். 5 புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் 7ஆம் இடத்தில். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம், களத்திரஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், புத்திரகாரகன் குருவினுடைய அருளாலும் இந்த 7 சூரியனும் ப்ளஸ் புதனுடைய அருளாலும் மனைவி வழி மகிழ்ச்சி போன்றவை ஏற்படுகிறது. சார் குழந்தை கிடைக்க போகுதுன்னா அப்போ ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போது 6ஆம் இடத்திலே சுக்கிரன், இது ஒன்று தான் பிரச்சனை. 4-9 சுக்கிரன் 6ஆம் இடத்திலே. 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்துருஸ்தானத்துக்குரியது. அந்த இடத்திலே பாதகாதிபதி இருக்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை ஏற்படுகிறது. தேவையில்லாத வியாதி, கடன், கஷ்டம். எப்போ பார்த்தாலும் கடன் தீரவே மாட்டேங்குது. அல்ல குறையாத கடன் எல்லாம் இந்த பாதகாதிபதி. கடன்காரங்க தர்ற அட்ராசிட்டிஸ் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பெரிய பெரிய கடன் வச்சுருக்கவங்கெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கேயும் பெற மாட்டீங்கன்னு. ஆனால் இந்த கிரெடிட் கார்டுக்கு ஒரு 12,000 ரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க, அவன் வீட்டு வாசலில் வந்து நின்றுருப்பான். நீங்கள் மினிமம் டியூவே 10,000 ரூபா கட்டணும். ஆமாண்டா, 12,000 ரூபா கட்டினதுக்கு 10,000 ரூபா மினிமம் டியூ கட்டுற ஒரே ஆள் நான் தான்டா. மனிதர்கள் நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. 6ஆம் இடத்திலே இந்த சுக்கிர பகவான் பாதகாதிபதி இருக்கும் பொழுது ஒரு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்னு போட்டுறாங்க எல்லா பேங்க்லேயும். அவர்களை முழுக்க இதயமற்றவர்களாகவே செயல்படுகிறார்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பாருங்கள், அவர்களுடைய டார்கெட் என்னென்னா எப்படியாவது வசூல் பண்ணணும், அவ்வளோதான். நாம் டிகிரி படித்தது வசூல் ராஜாக்களாக மாறுவதற்கா, இல்லை உண்மையிலே அவங்கள கேளுங்களேன், ஐ எம் காலிங் ஃப்ரம் இந்த பேங்க்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், அவர்களெல்லாம் நேரில் தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவன் பேசுவான் சார், அவர் பேசுவார், நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க, அவர் பேசுவார், உங்களுக்கு நீதி, நேர்மை, நியாயமெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். 6ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்கும் பொழுது இந்த கொசு கடிக்கிற டார்ச்சர்லாம் உங்களுக்கு அப்போ தான் வரும். இதெல்லாம் ஒரு டார்ச்சர். ஸோ போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருகிறது. 6ஆம் இடத்திலே யார் வரும் பொழுது? பாதகாதிபதி சுக்கிரன் வரும் பொழுது மனைவியே எதிரியாவதற்கான
ஆவக்காரன் கோவக்காரன் ரோசக்காரன் இவன் புருஷன் ஒரு ஏமாப்பிள்ள நைட்டு வேலைக்கு தான் போகிறீங்களாமே, பகலில் வேலைக்கு போகலாம்ல மாப்பிள்ள. மாமா அது நைட் ஷிஃப்ட்டு மாமா, அதான் பொண்ணுக்கு பிடிக்கல மாப்பிள்ள, நீங்கள் பகல் வேலையாக மாற்றிக்க வேண்டியதானே. ஆட லூத்து பைய மாமா. பல பேர் கிராமங்கள்லேருந்து இது மாதிரி பஞ்சாயத்து ஆஃபீஸரை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுவாங்க. எவ்வளோ சொன்னாலும் நம்மள என்ன சொல்கிறோங்கிறதா அவங்களுக்கு புரியாது. ஸோ இந்த ஆறுக்குடையவன் என்பது என்னென்னா வேலை. ஆறுனா வேலை. சில மேனேஜர்ஸ்க்கு பார்த்துருக்கீங்களா, காதில் ஹெட்செட் போட்டால் பிடிக்காது. எந்நேரமும் காதில் இந்த ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டே இருங்க. ஐயா ப்ளூடூத் மாட்டுறது வெளியே ஃபோன் எடுத்து வைக்கக்கூடாதுங்க. எனக்கு அது பிடிக்கலடா, நீ கழட்டியே ஆகணும். உனக்கு பிடிக்கலங்கிறது இது மாதிரிலாம் டார்ச்சர்ஸ். 6ஆம் இடம் என்பது வேலை. கும்பராசிக்காரர்களுக்கு புத்திர பிராப்தி ஏற்படுகிறது. அதே நேரத்தில் பணியிடத்தில் தேவையில்லாத டார்ச்சர்ஸ் என்பதும் உங்களுடைய மனைவி தரும் தொந்தரவு என்பதும் ஏற்படுகிறது. 6ஆம் இடத்துல கடனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இஎம்ஐ எல்லாம் அடைச்சி விடுங்க, தேவையில்லாத டென்ஷன்ஸில் போய் மாட்டிக்காதீங்க. கீழே வீட்டிற்கு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, அவருடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமடம்னா இங்கே மட்டும்தான் விஷ்ணுமாயாவுடைய தலைமை சாத்தன் மடம்னு பேர். இங்கே மட்டும்தான் விஷ்ணுமாயா அனுகிரகமூர்த்தியாக 6 அடி சிலையோட அனுகிரகமூர்த்தியாக எழுந்தருளுகிறார். கேட்பவருக்கு கேட்பவற்றையெல்லாம் வாரி தருகிறார். உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. உலகெங்கிலும் இருக்கும் ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்றே இதை சொல்லலாம். காரணம் என்றால் ஒரு 3-4 கிரகங்கள் பெயர்கிறது. ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? தெரியும் சார், 2025 ஓப்பனிங்கிலிருந்தே இதே மாதிரி தான் 3-4 கிரகம் பெறுவது, 5-6 கிரகம் பெயருது. அது என்னமோ தெரிலங்க, இந்த வருஷம் மட்டும்தான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சின்னு எல்லா பயிற்சியும் இந்த ஒரே வருஷம்தான் இவ்வளோ நடக்குது. அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவே என்ன நடக்குதுன்னா, அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போய்டுறார். மிதுனத்தில் போன சுக்கிரன் கடகத்துக்கு வரார் ஆகஸ்ட் மாதம் 15க்கு அப்புறம். இந்த பக்கம் என்னடான்னா குரு பகவான் வந்து அதே இடத்துல சேம் பொசிஷனில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு புத பகவான் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். சிம்மத்தில் ஏற்கனவே இருந்த செவ்வாய் பகவான் இப்போ கன்னிக்கு போயிடுறார். கன்னிக்கு போயிட்டு இப்படி எல்லா கிரகங்களும் சார் இதை பற்றிலாம் எங்களுக்கு என்ன சார் தெரியும், எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்கள் சார், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அவ்வகையில் இத்தனை கிரக பயிற்சிகள் சேர்ந்து ஏதேனும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து ஆகணும் இல்லையா? ஸோ அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய அதி அற்புதமான அதிர்ஷ்டங்கள் வருகின்ற குபேர யோகம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாகவே பார்த்து விடலாம்.